குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். சத்யா அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். மூடு பண்ணி நிலவுன்னு ஒரு கதை எழுதினேன். ஒரு வெள்ளந்தியான பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு ஏழை பொண்ணு, அழகா இருப்பா. ஜட்ஜி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து லவ் பண்றான். இந்த பொண்ணு போய் அந்த வீட்டில் மருமகளை நுழையிறான். இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனை வருது. விஜயன் யாராவது தெரியுமான்னு கேட்கறான். இல்ல அப்படிங்கிறாவோ. நீயும் அவனை 2 பேர் காதலிச்சிருக்கீங்க, நைட் அவனை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க, நீ ஜட்ஜோட மருமகளை இருக்கிறதுனால நான் வந்து உனக்கு 1 வாரம் டைம் தர்றேன், அவனை கொல்லல, உண்மையான கொலையாளி யாருன்னு வந்தா சொல்லுன்னு போயிடுவான். இவன் இந்த பிரச்சனை இருந்தே வீட்டுக்கும் தெரியாம வெளியும் தெரியாம எப்படி தப்பிக்கிறத கதை. என்னுடைய கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மன தைரியத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்ட கதைகள் தான் நிறைய எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து படிக்கணும். 4-5 பெண்கள் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, சார் இந்த கதையை படித்த பிறகு எனக்கு தைரியம் வந்துடுச்சு சார். ஒரு துளி கடல் அப்படின்னு ஒரு கதை. ஒரு துளி கடல்னு என்ன? பெண் சித்தர்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. பெண்ணின் மனம் அறிவது மிக மிக கஷ்டம். கடலின் ஆழத்தை கூட நாம் அளந்துடலாம், பெண்ணோட மனத்தோட ஆழத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது. எதனால வந்து கடல் உப்பா இருக்கு, எதனால மண் அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? தெரியாது, பதில் தெரியாது. எனக்கு தெரியும், பதில் தெரியும். கொஞ்சம் மண் எடுத்து பார்த்தா உப்பு கரைக்குதுல்ல, இந்த உப்பு தான் அங்க இருக்கு. 2 மூளை உள்ள மிருகம் இது குரங்கு. அப்படியா? குரங்குக்கு வந்து 2 மூளை இருக்கு. ஒரு மூளை வந்து அதோட பாடிக்கு, இன்னொரு மூளை வாலு. நீங்கள் நிறைய கதைகள் எழுதிருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் நிறையா பண்ணியிருக்கீங்க. கடைசி கேள்வியாக இதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கும் அண்ட் எல்லா விதமான ஏஜ் பீப்புளுமே வந்து விரும்பி உங்களோட புக்கு ஒரு 5 புக் படிக்கலாம். அந்த 5 புக் வந்து உங்களுக்கு எப்பயுமே க்ளோஸ் டு ஹார்ட் அண்ட் அது இப்போ வரைக்கும் ரொம்ப ரெலவெண்ட்டாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்கன்னா ஒரு டாப் 5 உங்கள் புக்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க. இல்லை, இப்போ ஜெனரேஷனுக்கு வந்து நான் இப்போது க்ரைம் கதைகளில் படிக்கிறதுன்னா அதுக்கு வந்து ஒரு இது பண்ணி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கேன். அதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட கதைகள், அப்புறம் சைக்கோ த்ரில்லர்கள் அப்படின்னு ஒரு இது, அப்புறம் ஃபேமிலியில் வரக்கூடிய க்ரைம் கதைகள், இப்படியெல்லாம் வந்து பிரித்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மூடு பண்ணி நிலவுன்னு ஒரு கதை எழுதினேன். மூடு பண்ணி நிலவுன்னா ஒரு வெள்ளந்தியான பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு ஏழை பொண்ணு, அழகாக இருப்பாள். அந்த பொண்ணை வந்து ஒரு ஜட்ஜி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறான். கல்யாணம் பண்ணிட்டு போகிறான். அங்கே போன பிறகு அந்த வீட்டில் இருக்க எல்லாம் ஒட்டுமொத்த குடும்பம் அவன் அன்பை பொழியுது. மாமியாருக்கு வந்து சாவி கொத்தை கொடுத்து நீதாம்மா வீட்டெல்லாம் பார்த்துக்கணுங்கிறான். எல்லாருமே நல்ல போஸ்ட் இருக்காங்க. புருஷனோட தம்பி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனரு. அப்புறம் அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா அது கல்லூரியில் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கு, ஒரு இதாக இருக்கா, கல்லூரி பேராசிரியர் இருக்கா. இவர் ஜட்ஜாக இருக்கார், மாமனார். இந்த மாதிரி வீடு வந்து மிகப்பெரிய வீடு எல்லாம் இருக்காங்க. இந்த பொண்ணு போய் அந்த வீட்டில் மருமகளை நுழையிறான். இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஒரு நாள் காலையில் அவள் கோலம் போடும்போது பார்த்தா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நிற்கிறாரு. உனக்கு வந்து விஜயன் யாராவது தெரியுமான்னு கேட்குறான். இல்லை அப்படிங்கிறாவோ. உனக்கு தெரியும், நீயும் அவனை 2 பேர் காதலிச்சிருக்கீங்க, இன்றைக்கி இன்னத்துக்கு நைட் அவனை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. இவன் வந்து பயப்படுறா. இவன் தெரியும், ஆனால் இவன் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். இப்போ வந்து இவன் எதனால் செத்தான் எனக்கு தெரியாதுன்னு. அதெல்லாம் முடியாது, நீ அவனுக்கு வந்து பொங்கல் வாழ்த்து அனுப்பிச்சிருக்க, தீபாவளி வாழ்த்து அனுப்பிச்சிருக்க, அதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட சாட்சி இருக்குது, உண்மையை ஒத்துக்கோ, எதனால் அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இவளுக்கு இவன் வந்து ஒரு அப்பாவி, இவன் வெள்ளந்தியான பொண்ணு, இவன் ஒன்றுமே கொல்லலை அவளை. ஆனால் வந்து சாட்சிகள் எல்லாம் அவன் மேலே இருக்குது, நம்புற மாதிரி இருக்குது. அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, இவன் வந்து பொங்கல் வாழ்த்து அனுப்பும் மாதிரி இவனே செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணி வந்து அனுப்பிச்சிருக்காங்கிறத கதையோட கடைசியில் தெரியும். இவன் வந்து நான் அனுப்பலைங்கும் போது, சரி நீ ஜட்ஜோட மருமகளை இருக்கிறதுனால நான் வந்து உனக்கு 1 வாரம் டைம் தர்றேன், அதுக்குள்ளே நீ வந்து அவனை கொல்லலை, உண்மையான கொலையாளி யாருன்னு 1 வாரம் டைம் தர்றேன், நீ இது வந்து ஒத்துழைக்கணும், பக்கத்தில் கோயிலுக்கு வந்து 2 பேரும் பார்த்துக்குவோம், நீயும் நான் அப்பப்போ சொல்லணும், நீ உனக்கு யாரையுமே சந்தேகம் வந்தால் சொல்லிட்டு போயிடுவான். இவன் இந்த பிரச்சனையிலேருந்தே வீட்டுக்கும் தெரியாமல் வெளியும் தெரியாமல் எப்படி தப்பிக்கிறத கதை. இன்ட்ரெஸ்டிங் அல்லவா? இந்த கதையை எல்லா பெண்களும் படித்தாங்க.
படிச்சுட்டு 4-5 பெண்கள் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, சார் இந்த கதையை படித்த பிறகு எனக்கு தைரியம் வந்தது சார். அதில் வந்து அந்த பெண் ஜமுனாங்கிற பெண், அந்த பெண் வந்து எடுக்கிற ஸ்டெப்ஸு, வீட்டுக்கு மாமியாருக்கு தெரியாமல், மாமனாருக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் அவள் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கே, அதெல்லாம் கற்றுக்க வேண்டியது சார், லெசன் எங்களுக்கு. அது இப்போ எங்களுக்கு தைரியம் வருது சார். ஆஃபீஸில் வந்து என்னுடைய மேலே இருக்கவங்க வந்து ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி எங்களை வந்து போஸ்ட் பண்ணும்போது, ஒரு மோசமான விஷயத்துக்கு போஸ்ட் பண்ணும்போது அவங்கள எதிர்க்கிற தைரியம் வருது சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், என்னுடைய கதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மன தைரியத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்ட கதைகள் தான் நிறைய எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து படிக்கணும். ஒரு துளி கடல் அப்படின்னு ஒரு கதை. ஒரு துளி கடல்னு என்ன ஏதாவது தோணுதா உங்களுக்கு? ஒரு துளி கடல், ஒரு துளியில் எப்படி கடல் இருக்கும்? ஒரு கடலே ஒரு துளி இருக்கு, ஒரு துளியில் கடல் இருக்கு. அது பெண்ணோட மனசு. ஒரு துளி கடல்னா அந்த மனசுக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் இருக்கு. நான் சொல்றேம்மா, உனக்கு இப்போ உன்னோட மனசுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணோட மனசுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு அதை எத்தனை ஆழத்தை வேணால் கண்டுபிடிக்கலாம். ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள இருக்கிறது கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் இல்லை, சித்தர்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. பெண்ணின் மனம் அறிவது மிக மிக கஷ்டம். கடலின் ஆழத்தை கூட நம்ம அளந்துடலாம், பெண்ணோட மனத்தோட ஆழத்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு துளி கடல் அப்படின்னு போட்டு ஒரு பெண்ணோட மனசை வச்சு நான் கதை எழுதினேன். அதே மாதிரி பூவில் செய்த ஆயுதம் ஒரு நாவல் எழுதினேன். யார் பூவில் செய்த ஆயுதம்? பூவில் பெண். அதுதான். பூவில் ஒரு ஆயுதம் பண்ண முடியுமா? ஆனால் பூவில் செய்த ஆயுதம் வந்து அது ஆயுதம், அது பூவல்ல, அது ஆயுதம். பூவில் செய்த ஆயுதம்னா பெண் மென்மையாக தான். ஆனால் அவளுக்கு இருக்க தைரியம் யாருக்கு கிடைக்காது. ஒரு ஆண் வந்து கோலை, அவன் என்னை கேட்டால் ஆண்கள் வந்து கோலை, அவங்களுக்கு வந்து அழ தெரியாது. பெண்களுக்கு அழ தெரியும். அவன் எல்லாத்தையும் தாங்கிட்டு, அவமானங்களில் தாங்கிட்டு, வீட்டில் வந்து குழந்தைங்க மனைவி எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவனுக்கு பிரச்சனை இவனுக்கு தான் தெரியும். ஆஃபீஸ் பிரச்சனை, நாளைக்கு பண பிரச்சனை, இவங்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை எல்லாத்தையும் தாங்கிட்டு வெளியில் சிரிச்சிட்டு இருப்பான். ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ சோகம் இருக்கும். ஆனால் அது மனைவிக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. மனைவிக்கு என்ன, குழந்தைக்கு சாப்பிட்ணும், இது பண்ணணும், அது. ஆனால் கணவனுக்கு அப்படி கிடையாது. அவன் அழ ஆரம்பித்தா அது இதே கிடையாது, எண்டே கிடையாது. அவன் உடஞ்சது தான். எத்தனையோ ஃபேமிலியில் நான் பார்த்துருக்கேன், மனைவி இறந்த பிறகு அவன் உடைஞ்சு போயிடுவான் கணவன். வாழ்க்கையே நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் உருவமே மாறி அவர் அப்படியே நொடிஞ்சு போய் அப்புறம் மனைவி சில சர்வேலாம் என்ன சொல்றாங்கன்னா, மனைவி இறந்து ஒரு மறந்துடலாம். காரணம் அவனால் தாங்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த தைரியம் இல்லை. அவனுக்கு அவன் வந்து உடல் அளவில் வேணால் வலிமை வாய்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் வந்து உள்ளத்தளவில் மென்மையானவன். ஆனால் பெண் அப்படி இல்லை, அவள் ஒரு ஆயுதம், பூவில் செய்த ஆயுதம். அவள் புருஷன் போயிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்னா அட்ஜஸ்ட் பண்ணுவான். வீட்டில் அவன் மகனையும் மருமகளையும் அட்ஜஸ்ட் பண்ணுவான், அதுக்கு தகுந்த நடந்துக்குவான். இவனுக்கு ஆணுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு ஆணுக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த ஒரு சைக்காலஜி தெரியாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு தெரியும். மருமகிட்ட எப்படி நடத்துக்கணும், பையன்கிட்ட எப்படி நடத்துக்கணும்னு சொல்லி அவள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நடத்திடுவாள். நான் எத்தனையோ குடும்பத்தை பார்த்துருக்கேன், புருஷன் குடிகாரனாக இருப்பான், செத்துருவான், இவளுக்கு 3 குழந்தை இருக்கும், அவள் காப்பாற்றிடுவான். வீட்டு வேலை பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி, பூ கட்டி, இட்லி சுட்டு, ஏதாவது ஒன்று பண்ணி 3 குழந்தைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பார்க்கணுமில்லன்னு சொல்லி தைரியமாக ஃபேஸ் பண்ணுறாங்க பெண்கள். நான் இருக்க குடியிருப்பில் ஏகப்பட்ட குடிகாரங்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க மனைவிட்ட கேட்டால் அவர் குடிச்சிட்டு போகிறாருங்க, நான் என் பிள்ளைகளை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி தைரியமாக இருக்காங்க. அதனால் நான் என் கதைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கதைகள் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன், அவங்கெல்லாம் இதெல்லாம் படிக்கக்கூடிய சொல்லுவேன். அப்புறம் பார்த்தா குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்திங்கன்னா சாரோர் சந்தேகம், வாவ் ஐந்தறிவு. ஐந்தறிவுன்னா அனிமல்ஸ் பற்றி நிறைய எழுதியிருக்கேன். இந்த பூமியில் வந்து இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து நம்மளை விட எத்தனையோ மடங்கு வந்து புத்திசாலிகள். நீங்கள் வந்து ஒரு லட்டோட பூந்தி துணுக்க இங்கே போட்டுட்டு
ஒரு எறும்பு வந்து அதை ஸ்மெல் பண்ணிட்டு போய் அடுத்த நிமிஷம் பாருங்கள் எங்கேருந்தோ புத்திலேருந்து வரிசையாக வரும். அது எப்படி அது கொஞ்ச நேரத்தில் அது பூந்தி அப்படியே உருட்டுட்டு போயிடும். எப்படி வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து நீ இன்றைக்கி நான் ஃபோன் இருக்குது அது இருக்குங்க ஒரு எறும்புக்கு எப்படி தெரியும்? அது ஒன்றும் கிடையாது. நான் டெய்லி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காக்கா குருவிகளுக்கெல்லாம் வந்து மிக்சர் போடுவேன் காலையில். இப்போ எல்லாம் காக்கா குருவிகள் கூட தானியங்கள் சாப்பிட்றதில்ல. அதுக்கும் பூந்தி அந்த ஓம்பொடி அது மாதிரி இருந்தது அதுக்கு பிடிக்குது. அதுக்கு நாம் வந்து கம்பு ராகி போட்டால் அப்படியே கிடக்குது. இதுதான் வாங்கிட்டு வந்து நான் டெய்லியும் வந்து 2 பொட்டலம் வாங்கி போடுவேன். வீட்டில் திட்டுவாங்க அதெல்லாம் வயிற்றுக்கு எடுத்துரு. ஆனால் அதுதான் லைக் பண்ணி சாப்பிடும். நான் போடுவேன். நான் எப்போவே வந்து ஒரு 7:30 போட்டுருவேன். அது ஒரு நாள் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் 8 மணிக்கு. திடீர்னு ஒரே சத்தம் காய்ச்சி ஒரே சத்தம், பறவைகள் சத்தம். எங்கன்னு பார்த்தா நான் படுத்துருக்க ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட் சோத்து மேலே வரிசையாக உட்காந்துட்டுருக்கு. கத்துன்னு கத்துது. என்ன இது இப்படி கத்துது அப்படின்னு பார்த்தா நான் பூந்தி போடலை. நான் இங்கே தான் படுத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிட்டு வந்து அங்கே வந்து கத்துது. அது என்னை எவ்வளோ தூரம் நோட் பண்ணியிருப்பாங்க. இவன் இங்கே தான் படுத்துருக்கான், இவன் இன்னும் எழுந்திரிச்சு வரல, பூந்தி போடலன்னு சொல்லி அத்தனை குருவிகளும் வந்து காய்ச்சி முடிச்சு. என் மனைவி வந்து என்ன பழக்க வச்சுருக்கீங்க பாரு எல்லாம் உட்காந்து கத்துது அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் நான் எழுந்திரிச்ச உடனே எல்லாம் பறந்து வந்து அங்கே எழுப்பி விட்டுட்டோம். அப்போது அதுக்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் எழுப்பிட்டு வரணுங்கிறதுக்காக இதை வச்சு நான் வந்து வாவ் ஐந்தறிவு, வாவ்னா ஒரு வாவ் ஐந்தறிவு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினேன். கிட்டத்தட்ட புதிய தலைமுறைங்கிற ஒரு புத்தகத்தில் பள்ளி மாணவர்களுக்காக எழுதினேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான இது எழுதினேன். அதில் வந்து சும்மா பூனை யானை பற்றி நான் எழுதலை. அவங்ககிட்ட இருக்க புதுசான விஷயங்களை பேசப்படாத விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று கேட்குறப்போ 2 மூளை உள்ள மிருகம் இது. நம்ம நிலத்திலேயே தான் முள்ளமன்றியா வரிசை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தா டக்குன்னு குரங்கு. அப்படியா? குரங்குக்கு வந்து 2 மூளை இருக்கு. ஒரு மூளை வந்து அதோட பாடிக்கு, இன்னொரு மூளை வாளுக்கு. அந்த வால் சாதாரண கிடையாது. அந்த வால் வந்து அதுக்கு வந்து இன்னொரு மூளை. அந்த வாழை அதை தனியாக சுருட்டுறது பிடிக்கிறதுக்குன்னே அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பேலன்ஸு. அதுக்குன்னு ஒரு மூளை இருக்குது. இது வந்து எல்லா குரங்குக்கும் இருக்குது. ஆனால் இது வெளியே தெரியாது. இதையெல்லாம் நான் தொகுத்தேன். ஏன்னா நான் வந்து பாட்டனி நான் படித்தவன். இதை தட்டி பார்த்தா தெரியும், கூகுளில் தட்டி பார்த்தா தெரியும். இதை பார்த்தீங்கன்னா 2 பிரெயின்ஸ் உள்ள இது அப்படின்னு சொல்லி. பட் நீங்கள் இந்த மாதிரி தான் நிறைய வித்தியாசமான விஷயங்களை இவ்வளோ வருஷம் கடந்து எழுதிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சி வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு மறுபடியும் எல்லாத்தையும் போய் ஒரு தடவை விட்னஸ் பண்ணி படித்து பார்க்கணுன்னு தோணுது. கண்டிப்பாக படிக்க பண்ணி கேட்டது அதுதான். இப்போ அந்த வாவேந்தர் படித்து ஆச்சரியப்பட்டே தீரணும். அப்போது புலி வந்து எதுக்குமே பயப்படாது. புலி மாதிரி ஒரு வந்து அதாவது காட்டுக்கே ராஜாவான சிங்கம் கூட கொஞ்சம் அமைதியாக போயிடும். ஆனால் புலி அப்படி கிடையாது. அடிப்பட்ட புலிப்பாங்கல்ல, அடிப்பட்ட சிங்கம்னு யாரும் சொல்கிறது இல்லை. அடிப்பட்ட புலி பதுங்குனா பாஞ்சிரும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த புலி பயப்படுகிற ஒரே ஒரு மிருகம். அந்த புலியை வந்து அந்த மிருகத்தை பார்த்து பயப்படும். அது உருவத்தில் சின்னதாக தான் இருக்கும். அந்த மிருகம் எது? நீ முதல்ல சொன்ன முள்ளம்பன்றி தான். முள்ளம்பன்றியா? அது என்ன பண்ணுவேன்னா, புலி வந்து அது மாதிரி தாக்க வருதுன்னா முள்ளம்பன்றி வந்து சிலுத்துக்கிட்டு அடுத்த வினாடி உதறவுடனே இந்த அர்ஜுன் அம்பூட்ட மாதிரி போய் சர்றன்னு ஏறும். போர்க்கிபைன்னு ஒன்று பெருசாகவும் இருக்கும். ஆமாம், அதுவும் அந்த மாதிரி சர்றன்னு போய் ஏறும். அது செத்துரும். அது புலியை வந்து செத்துரும். அதனால முள்ளம்பன்றியை பார்த்தா அப்படி ஒதுங்கி போயிடுது. இதெல்லாம் அந்த கதையில் வரும். வாவ் ஐந்தறிவில் வரும். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இது. அதே மாதிரி சார்வ சந்தேகம் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு ஆன பல விஷயங்கள் அதில் வரும். ஒருத்தர் வந்து எங்கிட்ட சந்தேகம் கேட்பார்,
கடல் ஏன் இவ்வளோ பெரிய கடல், அந்த கடல்லேருந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க முடியாது. பீச்சில் இவ்வளோ மணல் இருக்குது, ஒரு சட்டி மணல் எடுத்து நம்ம சிமெண்ட்டில் கலக்க முடியாது. எதனால் வந்து கடல் உப்பாக இருக்குது, எதனால் மண் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? தெரியாது, பதில் தெரியாது. எனக்கு தெரியும், பதில் தெரியும். அதுதான் ஏன் அதற்கான ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கி நீங்க அதை கத்துக்கிறீங்க. கடல் இவ்வளவு, அதாவது இந்த உலகத்தில் வந்து 77% வந்து கடல், 23% தான் வந்து நிலம் இந்த இருக்குது. கடல்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? எதுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, கடல்கள் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல, கடல்கள் வேஸ்ட் கிடையாது. அதுதான் நம்மளோட கொடை, அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச. அதனால தான் நம்ம உயிரினம் இருக்கணும். அது புரிஞ்சுக்கோ. முதல்ல உயிரினங்கள் ஏன் இங்கே இருக்குன்னா, பூமியில் சூரிய மண்டலத்திற்குரிய எல்லா கிரகங்கள்லையும் ஆள் இல்லைங்கிறது முடிவாயிடுச்சு. ஏலியன்ஸ் யாரும் கிடையாது. ஆனால் பூமியில் மட்டும் இருக்காங்க. ஏன் இருக்காங்கன்னா கடல்கள் தான் காரணம். அது எப்படி காரணம் அப்படின்னு கேட்கலாம். பூமியில் மட்டும்தான் ஆக்சிஜன் வந்து இருக்குது, மனிதன் சுவாசிக்கிற அளவுக்கு இருக்குது. மொத்தம் இப்போ 750 கோடி பேர் இருக்காங்க, ஜனத்தொகை இருக்காங்க. இத்தனை பேர் சுவாசிக்கிறதுக்கான காற்று நாம் வந்து சுலபமாக காற்று சுவாசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இருக்கிற நிலப்பகுதி ரொம்ப கம்மி, அதில் தான் ஜனத்தை இருக்காங்க. இத்தனை பேர் காற்று எங்கேருந்து வருது ஆக்சிஜன் கேட்டிங்கன்னா, கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து வெளியிடுற ஆக்சிஜன். அது இல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வெளியிடுற ஆக்சிஜன், இதெல்லாம் கறந்து அபரிமிதமாக இருக்குது ஆக்சிஜன். அதனால தான் நம்ம வந்து உயிரினங்கள் இருக்குது. இதொரு காரணம். ரெண்டாவது காரணம், இந்த உப்பு கடல் வந்து சூரியனுடைய ஹீட்டை தாங்கி 50 மீட்டர் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய தண்ணியை சூடுபடுத்தி அந்த தண்ணி மேலே எழும்பி போய் எவாபரேட் ஆகி மழை பெய்யுது. சரி, அது ஏன் உப்பாக இருக்குது? தெரியல. ஏன் உப்பாக இருக்குன்னா, இந்த உப்பு எங்கேருந்து வருதுன்னா பூமியிலேருந்து தான் கடலுக்கு போகுது. பல மில்லியன் ஆண்டுகளாக வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த மழை தண்ணி வந்து பூமியில் விழுகுது. இந்த பூமி மண்ணில் இருக்கிற உப்பு, மண்ணில் உப்பு இருக்கா இல்லையா? கொஞ்சம் மண் எடுத்து பார்த்தா உப்பு கரைக்குதுல்ல, இந்த உப்பு தான் அங்கே இருக்குது. இது வந்து பல வருஷங்களை போய் தண்ணி போய் கடலில் கலந்து அங்கே உப்பு வந்து அப்படியே வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் தாண்டிடுச்சு. அது அப்படியே இன்னும் போய் கலந்துகிட்டே இருக்கு. திரும்பவும் எவாப்ரேட் ஆகி திரும்பவும் மழை பெஞ்சு திரும்பவும் வந்து ஆற்றுலேருந்து வந்து திரும்பவும் வந்து இதாகிட்டு இருக்கு. இதுதான் வந்து கடல் வந்து சால்ட்டியாக இருக்குது, உப்பாக இருக்குது. இந்த வந்து ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டால் தெரியாது. அது ஏன் இருக்குது? தட் இஸ் நேச்சர். ஆமாம், ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் தெரிஞ்சுக்கல. அதுதான் அதை தான் நான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அமேசிங் சார், உங்க கூட இப்போ இன்னைக்கு பேசுனதுல நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போய் நான் கண்டிப்பாக புத்தகங்களும் படிக்கிறேன். ரொம்ப நன்றி நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் வந்து பேசுனது இல்லை சரி, அந்த பேட்டி வந்து நான் விட்டுட்டு அவுட் ஆஃப் இது வர்றேன். இப்போ அமாவாசை அன்னைக்கு ஏன் சந்திரன் தெரியறது இல்லை? அது மறைஞ்சிடும். அதுதான் சொல்கிறேன், அது மறைகிறதுனால தான் தெரியறது இல்லைன்னு தெரியுமில்ல, அது ஏன் மறையுது? அந்த கிரகங்கள் மாறும். தெரியல. தம்பி உனக்கு தெரியுமா? தம்பி உனக்கு தெரியாது. அவங்க இருக்கும். இதெல்லாம் வந்து சயின்ஸு. சந்திரன் வந்து தேஞ்சு மறைகிறதுக்கு 1 மாதம் ஆகுது. 15 நாள் அமாவாசை வருது, 15 நாள் இது வருது. அமாவாசை எப்போ வருமானா வந்து சூரியனோட போய் பூமி சூரியனை சுற்றிட்டு இருக்கு. சந்திரன் வந்து அப்படியே சுற்றிட்டு வந்து சூரியன் பக்கத்தில் வந்து சூரியனோட மிக்ஸ் ஆகிடும். சூரியனோட மிக்ஸ் ஆனால் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. சூரியனோட கலந்து அன்னைக்கு சூரியன் பிரகாசமாக மட்டும் இருக்கும். அன்னைக்கு அமாவாசை நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் லேசாக தெரியும், 3ஆம் பிறை தெரியும். அப்போ சூரியனை விட்டு அது விலகி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த சூரியனுக்கு நேரெதிராக வரும்போது பௌர்ணமி முழுசாக தெரியும். இந்த பக்கம் சூரியன் மறையும், இந்த பக்கம் நிலா இருக்கும். இது வந்து பௌர்ணமி. திரும்பவும் இது சூரியன் அங்கேயே தான் இருக்குது. திரும்பவும் நிலா என்ன பண்ணும், அப்படியே மூவ் ஆகிட்டு வரும். கொஞ்சமாக தேஞ்சிட்டே வரும். அதான் அப்படியே ப்ராசஸாக நடந்துக்கிட்டே இருக்கு. தேஞ்சிட்டே வந்து இங்கே வந்து கலக்கும் போது இது கூட சூரியன் கூட கலந்துடும், தெரியாது. திரும்பவும் வரும்.
இதுதான். சூப்பர் சார். நான் வந்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறேன், ஒரு நாள் பத்தாது எனக்கு. பட் இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ ரொம்ப வந்து இன்சைட்ஃபுல்லாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், பட் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி எங்களுக்காக. ஓகே எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எல்லாரும் வந்து ரேகையை பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த கதை பிடிக்கும். இன்னும் வந்து இதன் மூலமா மற்ற கதைகளும் என்னுடைய தொடரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது நடக்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ.